Today headlines. வேகமாக இலங்கையை நெருங்கும் காற்றழுத்தம், உயர்வடையும் கடல் அலைகள். ஹரிணி பதவி விலகாவிடின் மக்கள் போராட்டம் வெடிக்கும், மொட்டு கட்சி பகிரங்க எச்சரிக்கை. மட்டக்களப்பில் 4 அடி உயரத்துக்கு பாய்ந்தோடும் வெள்ளம். அவதானமாக இருங்கள், யாழ் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை. 11 வயது சிறுவனின் வாழ்வை பறித்த இளைஞன், நடுவீதியில் பிரிந்த உயிர். தமிழர்களை ஏமாற்றாது அனுர அரசாங்கம், விஜித்த ஹேரத் உறுதி. இளைஞர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. திருகோணமலை செண்டிப்பே கடற்கரை தொடர்பில் ஜனாதிபதி முக்கிய உத்தரவு. சர்ச்சைகளுக்கு மத்தியில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பிரதமர் ஹரிணி. லசந்த விக்ரமதுங்க கொலை, மீண்டும் அரசு வெளியிட்ட நிலைப்பாடு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிற்பகல் 2 மணி நிலவரப்படி பொத்துவிலிருந்து தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதாக அறிவித்துள்ளது. இது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் மேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை இலங்கை கடற்படையை ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை இடையே கடக்கும் வாய்ப்பு அதிகம் என முன்னர் தெரிவிக்கப்பட்டது. தற்போது காங்கேசன் துறை முதல் திருகோணமலை வரையிலும் பொத்துவில் முதல் ஹம்பாந்தோட்டை வரையில் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளில் கடல் அலைகள் சுமார் 2.5 தொடக்கம் 3.5 மீட்டர் வரை எழும்பும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த கடல் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். பின்னர் குறித்த கடல் பகுதிகளில் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை பகுதிகளில் இருந்து காற்றழுத்த தாழ்வு நிலை நாட்டை நோக்கி உள்நுழையக்கூடும் என வானிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெனரல் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட கடும் மழையினால் கிரானுக்கும் புலிபாய்ந்தகல் பிரதேசத்தை இணைக்கும் கிரான் பாலத்துக்கு மேலால் 4 அடி உயரத்துக்கு வெள்ள நீர் பாய்ந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக புலிபாய்ந்தகல் பிரதேசத்துக்கும் கிரானுக்கும் இடையிலான வீதி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதுடன் படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் பதவி வகித்து வரும் ஹரிணி அமரசூரிய உடனடியாக கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலகாவிடின் நாடாளவிய ரீதியில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ஒரே நபர் பிரதமர் பதவியையும் கல்வி அமைச்சர் பதவியையும் ஒரே நேரத்தில் வகிப்பது அரசியல் நெறிமுறைகளுக்கும் நிர்வாக ஒழுங்குக்கும் முரணானது. குறிப்பாக கல்வித்துறை தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அதற்கான முழு கவனமும் பொறுப்பும் அவசியமாகும். கல்வித்துறையில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள், ஆசிரியர் நியமனங்கள், பல்கலைக்கழக நிர்வாக விவகாரங்கள் மற்றும் மாணவர்களை பாதிக்கும் கொள்கை முடிவுகள் தொடர்பில் அரசின் செயற்பாடுகள் மக்களிடையே பெரும் அதிருப்தியை உருவாக்கி வருகிறது என்றும் மேலும் தெரிவித்திருந்தார். தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான தீர்வை வழங்குவதில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் உறுதியுடன் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை இந்த அரசாங்கம் ஒருபோதும் ஏமாற்றாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் பல அரசுகள் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கிய போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் உண்மையான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை வழங்குவதற்காக தற்போதைய அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
குருநாகல் கல்கமோய் பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் 11 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மேற்படி சிறுவன் சைக்கிளில் வீதியை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த கார் அவர் மீது மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் உடனே கல்கமோய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் குறிப்பிட்டிருந்தனர். திருகோணமலை மனையாவளி பிரதேசத்தில் அமைந்துள்ள செண்டிப்பி கடற்கரையை பொதுமக்கள் எவ்வித தடையுமின்றி பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவது தொடர்பாகவும் அப்பகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவது குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விரிவாக ஆராயப்பட்டது. 10வது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது பாதுகாப்பு படையினரின் நலன்புரி நடவடிக்கைகளை மேம்படுத்தல், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணிகளுக்கு அதிகளவான படையினரை அனுப்புதல் மற்றும் ஹெலிகாப்டர் அணியை பலப்படுத்துவது தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பிரதமர் ஹரணி அமரசூரிய கண்டி மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். அத்தோடு 6ஆம் தரத்துக்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் தன்பால் பாலியல் தொடர்பாளர்களை தேடும் இணையத்தின் பெயர் ஒன்று அச்சிடப்பட்டிருந்தமை தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். அஸ்கிரி மகாவிகாரையின் வணக்கத்துக்குரிய வரகாகுட சிறிஞானசேர தேரரை இன்று சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் முதல் பதிப்பில் வெளிவந்த பிரச்சினை குறித்து உண்மையான விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் பாடப்புத்தகம் அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் வழங்கப்படும். பிரச்சனைகளுக்கு காரணமான தொகுதி எந்த குழந்தைகளுக்கும் வழங்கப்படவில்லை. மேலும் அனைத்து அச்சிடப்பட்ட பிரதிகளும் உள்ளக விசாரணைகள் முடியும் வரை சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க உட்பட சிரச மற்றும் ரூபவாகனி நிறுவனங்களுக்கு நடத்திய தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கட்டாயம் நீதியை நிலைநாட்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவித்தமைக்கு பதில் கூறும் வகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் தயாராக இருக்குமாறு நீர்ப்பாசனத்துறை முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றிரவு 11 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆற்று படுகைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. வானிலை ஆய்வு மையம் வழங்கிய முன்னறிவிப்பின்படி ஊவா, கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் உள்ள ஆற்று படுகைகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசனத்துறை குறிப்பிட்டுள்ளது. இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலும் ஆறுகளுக்கு அருகிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்ப்பாசனத்துறை அறிவித்துள்ளது. நாட்டுக்கு புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் பாவனையால் இளைஞர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளின் சங்கிலிகளை சுத்தம் செய்யும் போது விரல்கள் உடைந்து நாளாந்தம் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருவதாக அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் கயான் ஏகநாயக்க தெரிவித்துள்ளார்.